வலதுகரம் உயர்த்தி சொல்வோமா? ஹல்லேலூயா. ஒரு கேள்வியோடு இந்த மறையுரையை இந்த இறைவார்த்தை பகிர்வை நான் ஆரம்பிக்கிறேன். அன்புக்குரியவர்களே, இறைவார்த்தை அனுபவித்த ஒருவருக்கு மீண்டும் இருளுக்குள் அல்லது பாவ வாழ்க்கைக்குள் செல்ல முடியுமா, முடியாதா? இறைவார்த்தையை கேட்ட அல்லது அனுபவித்த ஒரு பிள்ளைக்கு மீண்டும் பாவ வாழ்க்கை வாழ முடியுமா, முடியாதா? முடியாதா? முடியுமா? நம்ம வாழ்க்கையில எடுத்து வச்சபடியே கேளுங்களேன். கடவுளுடைய வார்த்தையை எனக்கு சும்மா இந்த நேற்று ஃபாதர் இந்த ஸ்டேட்டஸ் ஒன்று போட்டல, ப்ரொமோஷன் ஃபாதருடைய ஒரு டாக்கில் ஒரு வசனம், யோவான் 1 எத்தனாவது வசனம்? 10வது வசனம். ஒளியான் அவர் உலகில் இருந்தார், உலகு அவரால் தான் உண்டானது, ஆனால் உலகு அவரை அறிந்து கொள்ளவில்லை. ஒளியாகிய இறைவன் உலகிற்கு வந்தும் மக்கள் இருளை விரும்பினார்கள் அல்லது உலகத்தை சார்ந்து வாழ்ந்தார்கள் என்ற ஒரு இறைவார்த்தை அடிப்படையில் அந்த ஃபாதர் வர்கீஸ் முன்னாடி சொன்ன அந்த இறைவார்த்தை, அதை வைத்து இன்றைய தியானத்தை பற்றி நினைவூட்டினோம். ஒரு சிந்தனை ஒருவரினோடு கேட்கும் பொழுது எனக்கு உள்ள ஒரு சிந்தனை, எத்தனை முறை இறைவார்த்தையை நம்ம கேட்கிறோமே, இறைவார்த்தையை கேட்ட நாம் இருளுக்குள் திரும்பி செல்ல முடியுமா? இறைவார்த்தை அனுபவித்த ஒரு பிள்ளையால் இருளை விட்டு விலகி வாழ முடியுமா, முடியாதா? எல்லாம் சுற்றி வளைச்சி கேள்வி, ஒன்றுமே புரியல. என்ன தெரியுமா கேள்வி? இறைவார்த்தை அனுபவித்த ஒருவரால் இருளுக்குள் செல்ல முடியுமா அல்லது பாவ வாழ்க்கையில் வாழ முடியுமா? ஒரு வாரம் பாவத்தில் இருந்தும் திரும்பி வந்துட்டோம், ஒரு வாரம் பாவத்தில் இருந்தும் திரும்பி வந்துட்டோம். இப்படி வாழ்கின்ற வாழ்க்கை இறைவார்த்தைக்கு அனுபவித்த ஒரு பிள்ளையால் வாழ முடியுமா? இல்லைன்னு சொன்னால் அப்புறம் நம்மளாம் இறைவார்த்தை அனுபவிக்கலன்னு ஆயிடும். இன்னொரு சிந்தனை, இதை அப்படியே வைத்துக்கொண்டு மனதில் வைத்துக்கொண்டு நம்ம எவ்வளவு முறை இறைவார்த்தை கேட்குறோம்? 30 வருடம் முடிஞ்சிருச்சு, 31வது வருடத்தில் இருக்கிறோம். அருளாலயத்தில் மட்டும் நம்ம பிறந்த நிறைய வருஷம் ஆச்சு. நீங்களாம் ஒரு தியானம் இல்லமல்ல, ஒரு பங்கில் அல்ல, நீங்கள் எத்தனையோ இடங்களில் இறைவார்த்தை கேட்குறீங்க. நாங்களாவது பரவாயில்ல, ஏதோ ஒரு இடத்துல 2 இடத்துல போயிட்டு இருக்கோம். நான் சும்மா கணக்கு போட்டேன், இந்த ஒரு வருடம் மட்டும் இந்த அருளாலயத்தில் இந்த யூடியூப் சேனல்லாம் இந்த ரெக்கார்ட்லாம் வரதுனால ஏறக்குறைய 120 பிரசங்கம், 112-16 பிரசங்கம் அப்லோட் பண்ணியிருக்கிறோம். இன்னும் ஒரு 50 பிரசங்கம் பக்கம் அப்லோட் பண்ணல, 50, 20, 30. ஏறக்குறைய ஒரு வருடத்திற்கு 120 பிரசங்கங்கள் இங்கே அறிவிக்கப்பட்டு இருக்கிறார். ஒரு வருடத்திற்கு இன்ட்டு 30 வருடமாக அந்த தியானம் இருக்கு. 31வது வருடத்தில் போகிறோம். 30 × 120 அப்படியே கொஞ்சம் பெருக்கி பார்த்தேன். 3600 பிரசங்கங்கள் இங்கே அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. நீங்கள் 30 வருஷமாக வரவங்களும் இருக்கிறீங்க, இங்கே ஒரு சில நேரங்களில் வந்துட்டு எத்தனையோ இடங்களுக்கு போகிறீங்க. ஏறக்குறைய ஒரு 1000 பிரசங்கமாவது நீங்கள் கேட்டிருப்பீங்க. இப்போல்லாம் யூடியூப்பில் சர்ச் பண்ணி கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஒரு சில உங்களை மாதிரி வீட்டுக்கெல்லாம் போனால் காலையிலேருந்து சாயந்தரம் வரலும் ஒரு பிரசங்கத்துக்கு அடுத்த பிரசங்கம் வந்துக்கிட்டே இருக்கு. ஒரு சிலர் பிரசங்கம் கேட்டு தளர்ந்து போயிட்டீங்க. பிரசங்கம் கேட்டு எத்தனை முறைடா அந்த வசனம் கேட்கின்ற அளவிற்கு தளர்வுற்றவர்களை போல் நாம் இருக்கிறோம். இப்போ என்னுடைய சிந்தனை, இறை வார்த்தை இவ்வளவுக்கு கேட்ட நாம் எப்படி பாவ வாழ்க்கைக்கு திரும்பி செல்ல முடியும்? பிரைஸ் தி லார்ட். கேள்வி மட்டும் நல்லா கேட்குறீங்க ஃபாதர். யோசித்து பாருங்களேன், இறை வார்த்தையை கேட்கிற நாம் எப்படி திரும்பி பாவ வாழ்க்கைக்கு போக முடியுமா, முடியாதா? முடியாதா? கண்ணாடியை பார்த்து பதில் சொல்லணும். 30,000 முறை, 3000 முறை, 1000 முறை, அட்லீஸ்ட் ஒரு 500 முறையாவது பிரசங்கம் வச்சிருப்போம், கேட்டிருப்போம். எத்தனை முறை வசனம் வாசிக்கிறோம், கேட்குறோம், பயணம் செய்கிறோம், கடவுளுடைய வார்த்தைக்காக பறந்து போகிறோம். அன்புக்குரியவர்களே, இறை வார்த்தையை கேட்ட ஒரு பிள்ளை இருளுக்குள் கடந்து செல்ல வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இறை வார்த்தையை கேட்டு வாழ்வாக்குகிற அனுபவமாக மாற்றுகிற பிள்ளை ஒரு பொழுதும் மீண்டும் பாவ வாழ்க்கைக்கு கடந்து செல்ல மாட்டார்கள். பிரைஸ் தி லார்ட். இது ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. இறைவார்த்தை அறிவிக்கிற நானும் இறைவார்த்தையை கேட்கிற நீங்களும் இப்படி கேட்டு அறிவித்து தளர்வுற்று மீண்டும் கேட்டு ஏதோ வாழ்ந்து கொண்டிருப்பது ஒரு வாழ்க்கை முறை. இன்னொன்று, கேட்ட இறைவார்த்தை ஒன்றாக இருந்தாலும் அது உள்ளத்திற்குள் சென்று அந்த இறைவார்த்தைக்கு வாழ்வாக்கம் தரும் நம்மால் முடிந்தது என்றால் அந்த ஒவ்வொரு இறைவார்த்தையும் நம் வாழ்வில் மாற்றங்களை வருவித்துக் கொண்டிருக்குமே தவிர ஒரு பொழுதும் பாவத்திற்கும் பாவ வாழ்க்கைக்கும் திரும்பி செல்லவே முடியாது. அதான் புனிதர்களாக நமக்கு காண்பித்து தராங்க. ஒரு முறை இறைவனை அனுபவித்தால், ஒரு முறை ஆண்டவரை சுவைத்தால், ஒரு முறை இறைவனது போதை தலையில் பிடித்ததென்றால் இந்த உலகத்தின் போதை நம்மை வேட்டையாடாது. நம்ம எப்படி தெரியுமா? உலகத்துல பாதி, கடவுளுக்கு பாதி. இங்க ஒரு காலு, அங்க ஒரு காலு, இந்த படகுல ஒரு காலு, அந்த படகுல ஒரு காலு, இங்கேயும் கொஞ்சம் அங்கேயும் கொஞ்சம்.
இப்படி வாழ்வது தான் தவறு. அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம கேட்டுட்டோம். இன்னைக்கு நம்ம செய்ய போறது, கேட்ட வார்த்தையை வாழ்வாக்க நான் என்ன செஞ்சேன். நேற்றைய தினம் ஏதோ வாட்ஸ்அப்பில் யாரோ வாட்ஸ்அப்லையோ இல்லை என்ன ஒரு வீடியோவோ என்னன்னு தெரியல, ஒரு கதை கேட்டேன். நீங்களும் அந்த கதை நிச்சயமாக கேட்டிருப்பீங்க. ஒரு 4 பேர் சேர்ந்து இந்தியாவில் பல இடங்களுக்கு கதையெல்லாம் சாதாரணமாக சொல்ல மாட்டோம், இந்த கதை இதுக்கு பொருத்தமானதாக இருக்குது. 4-5 பேர் சேர்ந்து புனித ஆறுகளில் புனித நீராடுவதற்காக கடந்து செல்லி ஒரு நண்பனை கூப்பிடுறாங்க. இவர் சொல்கிறார், எனக்கு டைம் இல்லைப்பா, எல்லாரும் நாங்கள் போகிறோம். சரி, இந்த ஒரு ஐடியா செய், என்கிட்ட ஒரு பாவக்காய் ஒன்று தரேன், நான் போகிறதுக்கு பதிலாக அந்த பாவக்காய் தூக்கிட்டு போங்க, நீங்கள் நீராடும் பொழுது இந்த பாவக்காயை நீராடி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறாங்க. இந்த 4 பேர் போய் இந்த எங்கெங்கெல்லாம் இருக்குதோ பேர்லாம் நான் சொல்ல விரும்பலை, பெரிய பெரிய நதிகளில் எல்லாம் நீராடி புனித நீராட்டம் எல்லாம் முடித்து விட்டு குளித்து விட்டு ஒவ்வொரு இடத்துலையும் இவர் நண்பர் கொடுத்த இந்த பாவக்காயை முக்கிய எடுத்துகிட்டு வராங்க. எல்லாம் முடிஞ்சது நண்பரை பார்க்குறாங்க. நண்பரே, போனோம், ரொம்ப நல்லா இருந்துச்சு, அந்த இடத்துக்கு போனோம், இந்த இடத்துக்கு போனோம், அப்பப்பா எத்தனை மக்கள், எவ்வளோ பேர், பெரிய ஒரு நம்மளுடைய வேண்டுதலே நிறைவேறி விட்டது அப்படின்னு சொல்லி இந்த நண்பர்கிட்ட சொல்கிறாங்க. இந்த நாங்கள் போன போது உன்னை மறக்கலப்பா, பாவக்காயும் அங்கங்கே கரெக்டாக நீ சொன்ன மாதிரியே நாங்கள் நீராடும் பொழுதெல்லாம் எல்லா புனித நீரூற்றுகளிலும் இடங்களிலும் நதிகளிலும் இதை நாங்கள் எடுத்து வைத்தோம், அதுவும் நீராட வைத்து கொண்டு வந்திருக்கிறோம், குளிக்க வச்சு கொண்டு வந்துட்டோம். அந்த பாவக்காவை கட் பண்ணி அவர் சாப்பிட்றாரு. சாப்பிட்ட உடனே கசக்குது. அவர் கேட்குறாரு, இத்தனை நதிகளுக்கு போனீங்கல்ல, இவ்வளவு புனித நீராடிய இந்த பாவக்காய் என்ன செய்யணும், இனிக்கணும் இல்லை? இவ்வளவு இடத்துக்கு போனோம், இவ்வளவு வேண்டுதல் செய்தோம், இவ்வளவு பயணம் செய்தோம், இவ்வளவு நீங்கள் எல்லாம் இவ்வளவு செஞ்சுட்டு ஏன் பாவக்காய் இன்னும் கசக்குது? உங்களுடைய டயல் என்ன தெரியுமா? பாவக்காய் அப்படின்னு இன்னைக்கு செய்யும் ஃபாதர், அதனுடைய இயல்புன்னு சொல்றீங்க. இல்லை அன்புக்குரியவர்களே, இந்த புனித நீராடுதல் அப்படியே சிந்திச்சு பாருங்களேன். இத்தனை இடத்திற்கு போயிட்டும் வெளியே தண்ணி ஊத்திட்டு உள்ள மனசுக்குள்ள கொஞ்சம் கூட மாற்றம் வரவில்லை என்றால், நாம் எடுக்கின்ற வேண்டுதல்களும் கேட்கின்ற இறைவார்த்தையும் நமது பயணங்களும் நம்மளுடைய கனவுகளும் ஜபங்களும் எல்லாம் வெளி அளவில் மாற்றங்களை ஏற்படுத்துகிறது. உடலில் உள்ளத்தில் மாற்றங்களை வருவிக்கவில்லை என்றால் இறைவார்த்தையை கேட்டாலும் இருள் நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழ முடியும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு இறைவன் நம்மை அழைக்கல. அது உண்மையான ஒரு சீடத்துவ வாழ்க்கையே அல்ல. இயேசு சீடர்களாக நம்மை அழைப்பது ஒரு இறைவார்த்தைக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காக. இல்லைன்னா எப்படி தெரியுமா இருக்கும்? ஒவ்வொரு முறை வெள்ளிக்கிழமை இங்கிருந்து போகும்போது சந்தோஷமா தான் நீங்க போறீங்க, எந்த குறையும் நான் அதில் மாற்று கருத்தே இல்லை. காலையிலேருந்து இருக்கீங்க, கடவுளுடைய வார்த்தை கேட்குறீங்க, ஃபாதர்ஸ்லாம் வராங்க, நற்செய்தி அறிவிக்கப்படுது, எரிக்கோ ஜபம், ஆராதனை எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்குது, கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கிறது, மனதிற்கு தெம்பாக இருக்குது. கை தூக்க சொன்னால் தூக்குறோம். காலையை விட மாலையில் மனமாற்றம் அல்லது மனதிற்கு ஒரு வித்தியாசம் இருக்கிறது என்று தான் சொல்கிறோம். உண்மைதான், பொய்லாம் யாரும் சொல்கிறது இல்லை இங்கே வந்துட்டு. ஆனால் அது எவ்வளவு நாளைக்கு அந்த மனதில் இருக்கிற அந்த ஆறுதல் அல்லது இறைவனுடைய அந்த பிரசன்னம் எவ்வளவு தூரத்திற்கு நாட்களுக்கு நமக்கு இருக்கிறது என்று சிந்தித்து பார்க்கணும். காதுக்கு குளிர்ச்சியும் மகிழ்ச்சியும் தருகிற வார்த்தையை மட்டும் கேட்டுவிட்டு காதில் கேட்டது என் இதயத்திற்குள் செல்லவில்லை இல்லை என்றால், வாயில் நான் பேசுவது என் உள்ளத்திற்குள் கடந்து செல்லவில்லை என்றால், இது முழுமையான ஆசீர் அல்ல, முழுமையான ஆசீர் அல்ல. ஏதோ அதான் இயேசுவினுடைய பிரசங்கம் வைக்கும் பொழுது உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கிறேன், 3 விதத்தில் உள்ள மக்கள் கலந்து கொண்டார்களாம், இறைவார்த்தை கேட்டாங்க. யார் அந்த 3 நபர்கள்? 3 குழுவில் உள்ளவர்கள். ஒன்று, ஈஸியாக இருக்கிற பதில் நான் சொல்லிடுறேன், திருத்தூதர்கள் 12 பேர். அடுத்து சீடர்கள் 72 பேர். அல்லது இயேசுவை திருத்தூதர்கள் மட்டுமல்ல, இயேசுவுக்கு பெரிய ஒரு கூட்டணி இருந்தது, சீடர்கள் இருந்தாங்க. 72 பேர் அனுப்பிவிடுறாரு. இயேசுவுக்கு திருத்தூதர்கள், அந்த சீடர்கள் இருந்து தான் திருத்தூதர்களை தேர்ந்தெடுக்கிறார் 12 பேரை. அப்போ ஒரு 72 பேருக்கு மேலே இருந்தாங்க, பெண் சீடர்கள், ஆண் சீடர்கள், நிறைய பேர் இருந்தாங்க. ஒரு சிலர்லாம் சண்டை போட்டு போவாங்க பாருங்க, என்ன நீ சொல்கிற, உடலை சாப்பிடுங்க, ஒன்றும் டீச்சிங்கை மாற்று, இல்லைன்னா நாங்களாம் இனிமேல் உங்களோட வரவே மாட்டோம்னு சொல்லி பெருந்திரளான சீடர்கள் அவரை விட்டு விலகி சென்றார்கள் இருக்கு யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரத்தில். பிரைஸ் தி லார்ட். சரி, என்னுடைய டாபிக் அது இல்லை. அப்போ 2வது குரூப் என்னது? சீடர்கள். 3வது மக்கள், பெரும் அளவில் மக்கள் திரண்டு வந்தார்கள். அவங்களாம் வந்தாங்க, பார்த்தாங்க, போயிட்டாங்க. நான் இப்போ சொல்ல, நம்ம யாருன்னு எந்த கூட்டத்தில் இருக்கிறோம் யோசித்து பாருங்க. இவ்வளவு நாள் பிரசங்கம் கேட்கிறோம், இவ்வளவு நாள் இறைவார்த்தை கேட்கிறோம். கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் திருத்தூதர்களாக, அதிலும் 11 அல்லது மற்றொருவரா,
அல்லது சீடர்கள் அதிகமாக வந்தாங்க, ஏதோ முக்கியமானதுக்கு வந்துட்டும் போயிட்டு எங்களுக்கு மற்றதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு, அல்லது பெரும் திரளான மக்களா? இந்த எந்த கூட்டத்தில் நாம் இப்பொழுது எந்த குழுவில் இருப்பவர்களாக இருக்கிறோம்? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெறுமனே காதில் மட்டும் கேட்டு ஒரு நாளைக்கு மட்டும் ஆசீர் பெற வந்தோம் என்றால், ஒரு நாளைக்கு மட்டும் இறைவார்த்தையை மனதிற்குள் கேட்டுவிட்டு செயலில் நாம் கொண்டு வரவில்லை என்றால், நமக்கு இந்த தியானம் போர் அடிக்க ஆரம்பிக்கும். இறைவார்த்தை நமக்கு தளர்வை தரும். அல்லது என்னடா ஆன்மீகம் என்று ஒரு சில நேரங்களில் கேள்விகள் கேட்போம். இதெல்லாம் போதும், இதெல்லாத்தையும் நிறுத்தி வச்சிடலாம், இனிமேல் எதுவும் வேண்டாம், எந்த வம்பு வேண்டாம், நமக்கு ஒன்றும் வேண்டாம், எப்படியோ ஒன்று வாழ்ந்து விடலாம் என்று ஆண்டவரையே விவாகரத்து பண்ண தோணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. வலதுகரம் உயர்த்தி குரல் எழுப்பி சொல்வோமா? ஹல்லேலூயா. வேறொரு வார்த்தையை சொல்ல நான் சுற்றி வளைச்சி பேசலைங்க. செயல்களில் நாம் நம் கேட்ட இறைவார்த்தையை செயலில் நாம் காண்பிக்கவில்லை என்றால் உயிரற்ற பிள்ளைகளாக வாழ்ந்து கொண்டிருப்பதற்கு நிகர். கேட்ட இறைவார்த்தைக்கு செயலாக்கம் தரவில்லை என்றால், புனித யாக்கோபு சொல்வார், யாக்கோபு திருமுகம் எடுங்களேன், 2ஆம் அதிகாரம் 17வது இறைவார்த்தை, யாக்கோபு 2:17. நம்பிக்கையும் செயல்வடிவம் பெறாவிட்டால் தன்னிலே உயிரற்றதாய் இருக்கும். கேளுங்க, இந்த நம்பிக்கைன்னு சொல்றது கேட்கிற இறைவார்த்தை, அல்லது நம்ம ஆண்டவரோடு நம்ம அவரை பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு ஆராதனையில் கலந்து கொள்ளும்போது கிடைக்கிற ஒரு நம்பிக்கை. இந்த நம்பிக்கைக்கு செயலாக்கம் தரவில்லை என்றால் தன்னிலே உயிரற்றதாக இருக்குமா? செத்த பணத்துக்கு சமன் சொல்றார். வசனம் கேட்டா போதாது, அதற்கேற்ப நீ வாழவில்லை என்றால் செத்த பிணத்திற்கு நிகராக உன் வாழ்க்கை இருக்கும். யாரோ திட்டுறாங்க, அந்த ஃபாதருக்கு வேறு வேலை இல்லை, பேசும்பொழுது கொஞ்சம் வார்த்தையை அளந்து பேச தெரியாது. யாக்கோபு 2:19-20 வாசிங்களேன். கடவுள் ஒருவரே என்பதை நீங்கள் நம்புகிறீர்கள், நல்லதுதான். பேய்களும் கூட அவ்வாறு நம்பி, ஒரு ஸ்டெப்பு மேலே நீ நம்புற, அது நம்பி அச்சத்தால் நடுநடுங்குகின்றன. யார் நல்லவங்கன்னு தெரியல, நம்ம நம்புறோம் அவ்வளவுதான். பேய்கள் நம்பி அச்சத்தால் நடுநடுங்குகின்றன. 20வது வசனம். ஐயோ அறிவில்லாத பிள்ளையே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்னது யாக்கோபு வழி ஆண்டவர் சொல்றாரு, அறிவிலிகளே, செயலற்ற நம்பிக்கை பயனற்றது என நான் எடுத்து காட்ட வேண்டுமா? செயலில்லாத நம்பிக்கை, செயலில்லாத இறைவார்த்தை கேட்டு 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 கேட்டுட்டு போறோம். எந்த இறைவார்த்தைக்கும் செயலாக்கம் தரவில்லை என்றால் அதனால் என்ன லாபம்? அது பொருளற்றது நான் எடுத்து காட்டணுமா? மீண்டும் அதே பகுதியில் இறுதி வசனம் 26வது வசனம் வாசிங்களேன். உயிரில்லாத உடல் போல செயல்கள் இல்லாத நம்பிக்கையும் செத்ததே. இதுக்கு மேல சொன்னா என்ன சொல்றதுன்னு தெரியல. சில நேரங்களில் இறைவார்த்தையை நாம் உயிரோட்டம் கொடுக்கவில்லை என்றால், அன்புன்னு கேட்கிறோம், முறைச்சிட்டு போறோம்னு வைங்களேன், நம்முடைய வாழ்க்கை செத்ததற்கு நிகரான வாழ்க்கையாம். உயிரில்லாத உடல் போல செயல்கள் இல்லாத நம்பிக்கை இருக்கும். போன வாரத்தில் நினைக்கிறேன், ஒரு வாரம் 2 வாரம் கூட ஆகல, என்னுடைய பள்ளிக்கூடத்தில் நான் படித்த பொழுது அலுவலகத்தில் பணி செய்த ஒரு சகோதரர், அவர் சார் பேர் லியோன்னு நினைக்கிறேன், இங்கேயும் ஏலாவூருக்கெல்லாம் தியானத்துக்கெலாம் வராரு. அவருடைய ஸ்டேட்டஸ் ஒன்று பார்த்தேன், பெருசாக ஒன்றும் இல்லை, அவருடைய ஸ்டேட்டஸ் தான் பார்த்தேன். என்ன தெரியுமா ஸ்டேட்டஸ்? உன்னுடைய சொல் நீர் துளி போல, உன்னுடைய செயல் தங்க துளி போல. உன்னுடைய சொல், இப்போ நான் சொல்கிற இறை வார்த்தைங்க தான் அறிவிக்கிற மைக்கெல்லாம் வச்சுருக்கிறோம், ரெக்கார்டெலாம் பண்ணுறோம், நீங்களாம் இத்தனை பேர் கேட்குறீங்க, நான் நிற்கிறேன். இந்த சொல் ஒரு நீர் துளிக்கு நிகரான். ஆனால் நான் சொன்ன வார்த்தையில் ஏதாவது ஒன்று என் செயலில் பார்க்கிற பொழுது அது தங்க துளிக்கு, ட்ராப் ஆஃப் கோல்டுக்கு நிகரான். நம்மளாம் இப்பயும் நீர்த்துளியாகவே இருக்கிறோமா இல்லை கோல்டாக மாறிட்டோமான்னு யோசித்து பார்க்கணும். கேட்ட இறை வார்த்தைகள் நீர்த்துளிகள் மட்டும்தான். சொல்லுக்கும் செயலுக்கும் பெரிய இடைவெளி இருக்கிறது. அப்படி இருப்பதனால்தான் மீண்டும் இருளை தேடி போறோம், ஒளியை தேடி வரல. எப்பொழுது என் செயலும் என் வார்த்தை, என் சொல்லும் செயலும் சேர்ந்ததாக, ஒத்ததாக, ஒருபட்டதாக இருக்கிறதோ அப்பொழுது நான் ஆண்டவருடைய பிள்ளையா, ஒளிக்குள் இருக்கிற பிள்ளையா, அப்படி பயணிக்கிற ஒரு மகனோ மகளோ ஒரு பொழுதும் இருளை நோக்கி போகவே முடியாது. பிரைஸ் தி லார்ட். வலதுகரம் உயர்த்தி குரல் எழுப்பி சொல்வோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் அன்புக்குரியவர்களே, உங்களை பாரப்படுத்தல, ஒரே சிந்தனை என்ன தெரியுங்களா? இறை வார்த்தைக்கு செயலாக்கம் கொடுக்கிற பொழுது 6 ஆசீர்வாதங்கள் நாம் பெற்றுக்கொள்றோம். ஏசு ஆண்டவர் சொல்ற 6 ஆசீர்வாதங்கள். இறை வார்த்தைக்கு செயலாக்கம் கொடுக்க ஒரு சின்ன ஒரு முடிவு எடுத்து பாருங்க. ஏதாவது என்று கேட்ட இறை வார்த்தையில் ஒன்றை நீங்கள் செயலாக்கம் என்று செய்கிற பொழுது
இந்த 6 ஆசீர்வாதங்கள் நமக்கு சொந்தம். ஆசீர்வாதம்ன்றதை விட இந்த 6 அவர் சொன்ன வார்த்தையாகவே நம் வாழ்க்கை மாறிவிடும். 1 மத்தேயு 5:13 எடுத்து வாசிங்களேன். இது எல்லாம் இறை வார்த்தையை கேட்டு அதற்கேற்ப வாழ்கிறவர்களுக்கு இயேசு ஆண்டவர் சொல்ற வார்த்தை. நீங்கள் மண்ணுலகில் உப்பா இருக்கிறீர்கள். யூ ஆர் த சால்ட் ஆஃப் தி எர்த். நீங்கள் மண்ணுலகில் உப்பா இருக்கிறீர்கள். பிரைஸ் தி லார்ட். வலதுகரம் உயர்த்தி குரல் எழுப்பி சொல்வோமா? ஹalleluya. உப்புன்னு உடனே எல்லாருக்கும் தூக்கம் வந்துருச்சு. ஃபாதர் ப்ரெஷர் ஃபர்ஸ்டே அதிகமாக இருக்கு ஃபாதர், உப்புலாம் கம்மி பண்ணணும்னு சொல்றாங்க. அன்புக்குரியவர்களே, இயேசு சொல்ல நான் உப்பா இருக்கிறேன் இயேசு ஆண்டவர் சொல்ல. இயேசு ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் யார் தெரியுங்களா? இறை வார்த்தையை கேட்டு அதற்கேற்ப வாழ்கிற சகோதரனே சகோதரியே, நீங்கள் மண்ணுலகில் உப்பா இருக்கிறீர்கள். உப்பு எதுக்குங்க? ஊறுகாய் போடுறதுக்கு, அப்புறம் சாப்பாட்டுக்கு சுவை தருது, கெடாம பார்த்துக்குது, எல்லாத்துக்குமே உப்பு இருக்கு ஃபாதர். சர்க்கரையில் டீ குடிக்கும் போது நாங்கள் கொஞ்சம் இல்லை லெமன் சோடா இருக்கு. அப்போ அன்புக்குரியவர்களே, உப்பு அந்த வசனத்தில் ஆண்டவர் சொல்வார், உப்பு உவர்பற்று போனால் பாருங்க, 2 சிந்தனை. ஒன்று, உப்பு நல்லதா இருந்தால் என்ன பயன், உப்பு நல்லது இல்லைன்னா என்ன பயன். உப்பினுடைய தன்மை உவர்ப்பை கொடுப்பது. அப்போ இந்த உப்பு உவர்ப்புள்ளதாக இருந்தால் நீங்க சொல்ல எல்லா நன்மைகளும் நடக்கும். உப்பு தன்னுடைய அந்த உவர்ப்பு தன்மையை இழந்து விட்டால் என்ன நடக்குமா? ஆண்டவரே சொல்வார், வெளியில் கொட்டப்படும், மனிதர் காலால் மிதிப்படும், ஒன்றுக்கும் உதவாக்கரையா இருக்கும். உப்பு உவர்ப்புள்ளதாக இருக்கிற பொழுதுதான் பயன். இறைவார்த்தை கேட்டுட்டு செயலாக்கம் தெரியாம ஜில் ஜில்லுன்னு போனோம். உவர்பற்ற தன்மையாக நாம் வெளியே சென்றோம் என்றால் மனிதர் காலில் மிதிப்படுவோம், கேவலமா பார்ப்பாங்க. ஒன்றுக்கும் உதவாதவர்களாக வெளியில் கொட்டுவதற்கு நிகராக நம்முடைய வாழ்க்கை இருக்கும். பெயரளவில் கிறிஸ்துவர்களாக, நான் அருட்தந்தையாக அல்லது நற்செய்தி அறிவிப்பவர்களாக, நீங்கள் ஏதோ ஒரு எந்த நிலையில் ஊழியம் செய்பவர்களாக இருந்தாலும் பெயரளவில் போர்டு வச்சுக்கலாம். ஆனால் உண்மையில் அந்த உவர்ப்பு தன்மை இல்லை என்றால், செயலில் காண்பிக்கவில்லை என்றால், வெளியே கொட்டப்பட்டு மிதிபட்டு ஒன்றுக்கும் உதவாத கரையாக நம் வாழ்க்கை இருக்கும். அதனால் அன்புக்குரியவர்களே, இறை வார்த்தைக்கு செயலாக்கம் தருகிற பொழுது என்ன நடக்கும்? சரி, இல்லாதது பற்றி இவ்வளவு சொன்னீங்களே ஃபாதர். செயலாக்கம் தருகிற பொழுது என் வாழ்வாள் பிறர் வாழ்வு மிளிரப்படும், உவர்ப்புள்ளதாக இருக்கும், ஆசீர்வதிக்கப்படும். நீங்க சொன்ன அந்த தன்மை எல்லாம் இருக்கு, பாதுகாக்கப்படும், அது கெட்டு போகாமல் வைத்துக் கொள்ளும், எல்லா சிறப்பும் கொடுக்கும். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya, ஹalleluya. வலதுகரம் உயர்த்தி சொல்வோமா? ஹalleluya. நாம் மண்ணுலகில் உப்பாய் இருக்க இறைவன் அழைத்தார். நம்ம பெயரளவில் உப்பாக, பேக்கெட் அளவில் உப்பா, மற்றவங்க பார்க்கும் போது அப்படியே வெள்ளையும் சோலையுமா இருக்கிறோம். ஆனால் உவர்ப்பு தன்மை இருக்கிறதா? என் செயலில் நான் காண்பிக்கிறேனா? முதல் சிந்தனை. ஆண்டவர் அழைப்பு கொடுக்கிறார், மண்ணுலகில் நீங்க உப்பா இருங்க. நீ உப்பா இருந்து பாரு. உப்பானா என்னது? சாட்சியமாக இருந்து பாருங்கள். வாழ்விலே உன் செயலில் நீ சொன்ன கேட்ட இறை வார்த்தையை வாழ்ந்து பார். நான் சொல்ற இறை வார்த்தையை நான் வாழ்கிற பொழுதுதான் பிறர் வாழ்வில் உப்பாக நான் மாறுவேன், ஆண்டவருக்கு சாட்சியமாக இருப்பேன். இரண்டாவது சிந்தனை, மத்தேயு 5:14 அடுத்த வசனமே, நீங்கள் உலகிற்கு ஒளியாயிருக்கிறீர்கள். யூ ஆர் த லைட் ஆஃப் த வேர்ல்ட். நீங்கள் உலகிற்கு ஒளியாயிருக்கிறீங்க. இயேசு யோவான் 8:12 சொன்னார், நானே உலகின் ஒளி, என்னை பின் செல்பவன் இருளில் நடவான். ஆண்டவர் சொல்றாரு, நீங்களும் உலகிற்கு ஒளியா இருக்கிறீங்க. ஒளியாக இறைவனை பின்பற்றிய பிள்ளைக்கு இருளில் போக முடியாது என்பதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு. பிரைஸ் தி லார்ட். வலதுகரம் உயர்த்தி குரல் எழுப்பி சொல்வோமா? ஹalleluya. ஒளி மறைத்து வைக்க முடியுமா? அந்த பகுதியில் ஆண்டவர் சொல்வார், ஒளியை மறைச்சு வைக்க முடியுமா? ஒரு நீங்கள் இருட்டு நல்ல டார்க்கான ஒரு ரூமில் லைட்டை போட்டுட்டு நான் லைட்டை பூட்டி வச்சுறேன்னு பூட்டி போட்டாலும் ஜன்னல் வழியா எங்கேயாவது சின்ன பிசுறு இருந்தால் ஏதாவது வழியா அந்த ஒளி வெளியே வரும். அந்த வீட்டுக்குள்ளேயும் ஒளி பிரகாசமாக இருக்கும். இருட்டை ஒளிச்சு வைக்க முடியுமா? இருட்டை ஒளிச்சு வைக்க முடியுமா? அது ஒளிச்சு வைக்கிறது இல்லை, அது வெளியே கொண்டுறது. இருட்டு எங்க இருந்தாலும் இருட்டாவே தான். இருட்டு எங்க இருந்தாலும் ஒளி கடந்து வரவில்லை என்றால் இருட்டு இருட்டாதான் இருக்கும். பிரைஸ் தி லார்ட். பெரிய தத்துவ அறிவியல்லாம் சொல்லல, இருட்டுக்கும் ஒளிக்கும் வித்தியாசம் தெரியுமா? ஒளி இருக்கிற இடத்துல இருளுக்கு, இந்த கேள்விக்கு பதில் இதுதான்.
ஒருத்தர் கேட்ட கேள்விக்கு பதில் இதுதான். ஒளியும் இருளும் ஒன்றா போகுமா? ஒளி இருக்கிற இடத்துல இருட்டு இருக்கா? ஆக்சுவலி இஸ் தேர் எ டார்க்னஸ்? இருட்டுன்னு ஒன்று இருக்கா? அறிவியல் பூர்வமான ஒரு கேள்வி. அறிவியலே படிக்கல, அறிவுபூர்வமா எப்படி கேட்பீங்க ஃபாதர்? இஸ் தேர் எ டார்க்னஸ்? ஒளி இருட்டுன்னு ஒன்று இருக்கா? இருக்கு, ஆனா இல்லை. இருக்குன்னா என்னது? இருட்டுன்னு ஒன்று இருக்கா? கரண்ட் போனால் தெரியலையா ஃபாதர்? இருட்டு என்பது ஒளி இல்லாத ஒரு நிலைக்கு பெயர் தான் இருட்டு. இருட்டு என்று ஒன்று இல்லை. பிரைஸ் தி லார்ட். உங்க மனசெல்லாம் இருட்டா ஒளியான்னு போயிருச்சு. ஒளி இல்லாத ஒன்றிற்குத்தான், இல்லாத ஒன்றிற்கு பெயர் தான் இருட்டு. பிரைஸ் தி லார்ட். அதனால ஒளியாகிய இறைவன் உங்களுக்குள் இருக்கிற பொழுது, பதில் கிடைச்சதா இல்லையான்னு யோசித்து பாருங்க அப்புறம் தூங்குறவங்களுக்கு இந்த கொஸ்டின். அதனால ஒளியாகிய இறைவன் உன்னோடு இருக்கிற பொழுது, இறைவார்த்தைக்கு செயலாக்கம் கொடுக்கிற பொழுது எப்படி திரும்பி உன்னால் இருளுக்குள் கடந்து செல்ல முடியாது. பிரைஸ் தி லார்ட். வலதுகரம் உயர்த்தி குரல் எழுப்பி சொல்வோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு மறையுரை, இன்றைக்கு நற்செய்தி பகுதி மத்தேயு நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 22 இருக்கு. இந்த ஒளி இருட்டை பற்றி தான் கேள்வி. மத்தேயு நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 22, 23 இதே வார்த்தையை எடுங்களேன். பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீங்கள் மண் உலகிற்கு ஒளியாயிருக்கிறீர்கள். இந்த இடத்துல மத்தேயு 6, 22, 23 மீண்டுமாக சொல்றாரு, எப்பா நீதாம்பா ஒளி, ஆனா அந்த லைட்டுக்கே லைட் எதுனா கண்ணு தாம்பா லைட்டு. சொல்றது எதா புரிஞ்சதா? நீங்கள் தான், நாம் ஒவ்வொருவரும் தான் உலகிற்கு ஒளி. ஆனா மீண்டும் மத்தேயு 6, 22 ஆண்டவர் சொல்றாரு, எப்பா கரெக்டு தான், உலகுக்கு உன் உடல் நீதான் ஒளி, ஆனால் உன் உடலை ஒளிமயமாக்குவது உன் கண் தான். கண் தான் உன் உடலுக்கு, அந்த வசனம் வாசிங்க, கண் தான் உடலுக்கு விளக்கு. கண் நலமாய் இருந்தால் உங்கள் உடல் முழுவதும் ஒளி பெற்றிருக்கும். அது கெட்டு போனால் உங்கள் உடல் முழுவதும் இருளாயிருக்கும். ஆக உங்களுக்கு ஒளி தர வேண்டியதே இருளாயிருந்தால் இருள் எப்படி இருக்கும்? லைட்டே டார்க்கா இருக்குன்னா டார்க்னஸ் எப்படி இருக்கும்? உன் கண்ணே பீசு போயிருச்சுன்னா உடம்பு எப்படி இருக்கும்? பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் அன்புக்குரியவர்களை, இறைவார்த்தை அறிவிக்கிற கேட்கிற பிள்ளை வாழ்வில் செயலாக்கம் தருகிற பொழுது அந்த இறைவார்த்தை கேட்கிற பிள்ளையினுடைய கண் ஒளிமயமாக இருக்கணும். மேக்கப் போட சொல்ல, கண்ணுக்கு நன்மையானவற்றை தீனி போடணும். கண்ணுக்கு பளிச்சுன்னு இருக்கிற மகிழ்ச்சியை தரக்கூடிய இறைவார்த்தை சேர்ந்த மேக்கப் போட்டுக்காங்க, அது பிரச்சனை இல்லை. ஆனால் கண்ணுக்கு ஒளிமயம் தரக்கூடியவற்றை மட்டும் கண்ணுக்கு தீனி போடணும். அப்படி உன் கண் ஒளி விளக்காக இருந்ததென்றால், கண் ஒளிர்ந்ததென்றால் அதனுடைய ஒளி, அதனுடைய செயல்கள் உன் உடல் முழுவதும் இருக்கும். பிரைஸ் தி லார்ட். கெட்டு போகாது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதனால் 2வது சிந்தனை அன்புக்குரியவர்களே, இறைவார்த்தை கேட்டு நாம் செயலாக்கம் தருகிற பொழுது நம் உடல் ஒளிமயமாக இருக்கும். நாம் ஒளியாக மாறுவோம். அதான் சொன்ன பாருங்க, ஒளி இருக்கிற இடத்துல இருள் இல்லை. இறைவார்த்தை கேட்டுட்டு நீ கடந்து செல்கிற பொழுது, இறைவார்த்தை கேட்டு அதற்கு செயலாக்கம் தருகிற பிள்ளையாக நீ பயணிக்கிற பொழுது, எங்கெங்கெல்லாம் இருட்டு இருக்குதோ அங்கெல்லாம் நீ ஒளியாக தான் மாற்றுவ. பாவம் இருக்கிற சூழலில் நீ கடந்து சென்றாலும் ஒளிமயமாக இருக்கிற நீ, உலகிற்கு ஒளியாக இறைவன் உன்னை ஏற்படுத்திய நீ, இறைவார்த்தையை செயலாக்கம் கொடுக்கிற பிள்ளை கடந்து செல்கிற பொழுது, அச்சச்சோ இருட்டு இருக்குது, சரி கொஞ்ச நேரம் நானும் இருட்டில் இருக்கிறேன். இல்லை, இருட்டு என்பதே ஆண்டவருடைய பிள்ளைக்கு இல்லை. ஆனால் செயலாக்கம் தராமல் காதில் மட்டும் கேட்டு இனிமையாக இருக்கிற பொழுது அது மனதிற்குள் போகல. அந்த தண்ணியில் ஊற வச்ச பாவக்காய் மாதிரி நம்மளும் இருக்கிறோம், உள்ள ஒன்றும் போகலன்னு பொழுதுதான் இருள் நிறைந்த இடம் போகும் பொழுது நாமும் அந்த இருட்டோடு இருட்டாக நல்ல ஒரு கூட்டாளியா அந்த பாவ சூழலுக்கும் பிரச்சனைக்குள்ளும் தகாத வார்த்தைக்குள்ளும் உறவுக்குள்ளும் எல்லாம் கடந்து செல்வதற்கு காரணம் ஒளியாகிய இறைவன் உன் கண்ணுக்குள்ளேயும் உடலுக்குள்ளேயும் போகல. பிரைஸ் தி லார்ட். வலதுகரம் உயர்த்தி குரல் எழுப்பி சொல்வோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ 2வது சிந்தனை, உலகிற்கு ஒளியாக ஆண்டவர் நம்மை ஏற்படுத்தினார். எப்பொழுது? கேட்ட இறைவார்த்தையை செயலாக்கம் தருகிற பொழுது ஒளிமயமான வாழ்வாக இருக்கும். யார் என்ன சொன்னாலும், யார் நம்மை தவறாக புரிந்து கொண்டாலும், இழிவாக பேசினாலும், பாவ சூழலே நம் முன்பாக கடந்து சென்றாலும், நம்மள எப்படி தெரியுமா? குடிக்கமாதான் இருந்தோம் ஃபாதர், ஃப்ரெண்டு ஃப்ரீயாக வாங்கி தரான், நல்ல சாப்பாடு,
அதனால் அப்படி கொஞ்சம் டேஸ்ட் பண்ண ஃபாதர். நாங்கள் குறை சொல்லவே இல்லை ஃபாதர், குறை சொல்கிறவங்க கூட உட்காந்துட்டு இருந்தோம், மட்டும்தான் போட்டுனேன். லாஸ்ட்டில் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அச்சோ ஆமாம் இல்லை நம்மளுங்க 1 மணி நேரம் செலவு பண்ணிட்டு இல்லை. அன்புக்குரியவர்களே, ஒளிமயமான வாழ்க்கையில் இருளுக்கு இடமே இல்லை. 3வது சிந்தனை ஆண்டவர் இயேசு சொல்றது லூக்கா நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 46-47. இறைவார்த்தையை கேட்டு அதற்கேற்ப வாழ்கிறவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? லூக்கா நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 46-47 இறைவார்த்தைகள் பாருங்க. ஆண்டவரே தெளிவா சொல்லிட்டார், நான் சொல்பவற்றை செய்யாது என்னை ஆண்டவரே ஆண்டவரனுக்கு நீ ஏன் கூப்பிடுற, அதை விட்டுருங்க. சரி, 47வது வசனம் பாருங்க, கவனிங்க. என்னிடம் வந்து 47வது வசனம் தான் வாசிக்கிறோம். என்னிடம் வந்து என் வார்த்தையை கேட்டு அவற்றின்படி செயல்படும் எவரும் யாருக்கு ஒப்பாவார் என உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். 47வது வசனம் மட்டும் குறித்து வச்சா போதும். என்னிடம் வந்து நான் சொல்வதை கேட்டு அவற்றின்படி செயல்படும் எவரும் யாருக்கு ஒப்பாவார் என நானே உங்களுக்கு சொல்றேன். வேற யார் சொல்றதையும் கேட்காதீங்க. இறை வார்த்தையை கேட்டு செயலாக்கம் கொடுத்தா என்ன நடக்கும்? 48வது வசனம். அவர் ஆழமாய் தோண்டி பாறையின் மீது அடித்தளம் அமைத்து வீடு கட்டியவருக்கு ஒப்பாவார். பிரைஸ் தி லார்ட். பாருங்க, ஆண்டவர் சொல்றார், இங்க என்னிடம் வந்து இறைவார்த்தையை கேட்டு அதற்கேற்ப நீ வாழ்கிற பொழுது, அதற்கேற்ப நீ செயல்படுகிற பொழுது நீ யாருக்கு ஒப்பாவாய்? பாறையின் மீது அடித்தளம் போட்டு வீடு கட்டிய ஒருவருக்கு ஒப்பாவார். என்ன அதனை தொடர்ந்து வசனத்தில் அவர் சொல்வாரு, என்னதான் அந்த பிள்ளைடைய வாழ்க்கையில் நடந்தாலும், பெருங்காற்று அடிக்கும், பெரும் வெள்ளம் வரும், இடியோ மழையோ புயலோ சுனாமியோ எது என்ன நடந்தாலும் அந்த வீடு விழுந்து போகாது. அந்த வீடு இடிஞ்சு போக விட மாட்டேன். இறைவார்த்தைக்கு யார் செயலாக்கம் கொடுக்கிறார்களோ அவர்கள் வீடு பாறையின் மீது கட்டப்பட்ட வீடாயிருப்பார்கள். என்ன நடந்தாலும் அவர்களை யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது. நோய் நொடி வரலாம், பிரச்சனை வரலாம், புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம், இழப்புகள் வரலாம், இறப்புகள் நடக்கலாம், பொருளாதார தடைகள் வரலாம். எது எப்படி நடந்தாலும் இறைவார்த்தைக்கு செயலாக்கம் கொடுத்து வாழ்கிற பிள்ளை என்றால் அந்த பாறையின் மீது கட்டப்பட்ட வீடாக இருக்கிற உங்களை என்னை யாராலும் ஒன்றும் செய்ய முடியாது. பிரைஸ் தி லார்ட். ஆனா அந்த செயலாக்கம் தராதவங்க வாழ்க்கை எப்படியா? இந்த இடத்துலயாவது ஆண்டவர் சொல்வார், இதை கேட்டு செயல்படுத்தாதோர் அடித்தளம் இல்லாமல் மண் மீது வீடு கட்டியவருக்கு நிகர். இங்கேயாவது பரவாயில்லைங்க, லூக்கா நற்செய்தியில மண்ணுன்னு விட்டுட்டாரு. மத்தேயு நற்செய்தி 7:27 மணல் மீது வீடு கட்டியவருக்கு நிகராம். மண் மீதுனா கூட கொஞ்சம் பரவாயில்ல, ஏதோ நம்ம அந்த காலத்து வீடு கொஞ்சம் அப்படியே நிற்கும். மணல் மீது வீடு கட்டியவருக்கு, மண் மீதோ மணல் மீதோ, ஆனால் அடித்தளமே இல்லாமல் வீடு கட்டியவருக்கு நிகராம். என்ன ஆகும்? ஒரு மணல், அது மழை வரும், ஆறு பெருங்காற்று அடிக்கிறது, அந்த வீடு விழுந்து போகும். மத்தேயு 7:27 தொடர்ந்து வாசித்தா தெரியும். அதனுடைய அழிவு எப்படி இருக்குமா? பேரழிவாக இருக்கும். அப்ப அன்புக்குரியவர்களே, நான் நம்மை பற்றி தான் பேசிட்டு இருக்கிறேன். கேட்ட இறை வார்த்தைக்கு செயலாக்கம். மன்னிக்கணும்னு கேட்குறோம், போடா மன்னிக்கணும், யாரை மன்னிக்கிறது? எல்லாரையும். ஆனால் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள மன்னிக்க மாட்டேன்னு நம்ம நினைக்கிறோம், கூட இருக்கிறவங்கள மன்னிக்க மாட்டேன்னு நினைக்கிறோம். அப்படி இருக்கிற பொழுது நம்ம வீடு எப்படி இருக்கான்? நாம இருக்கின்ற வீடு மணல் மீதோ மண் மீதோ கட்டப்பட்ட, சும்மா போகிற ஒருத்தன் தள்ளி போட்டால் கூட கீழே விழுற அளவுக்கு நம்ம வீடு இருக்குது, நம்ம வாழ்க்கை இருக்குன்னு அர்த்தம். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ இதை எப்பொழுது செயலாக்கம் தரையோ அப்போதான் உன் வீடு, நீ என்கிற வீடு பாறை மீது அடித்தளம் அமைத்து கட்டப்பட்ட நல்ல ஒரு வீட்டிற்கு நிகராக ஒரு வீடா நீ இருப்ப. அனைவருக்கும் பாதுகாப்பை தரக்கூடிய வீடு எதுக்குது? பாதுகாப்புங்க. வீடினுடைய அடையாளம் நிறைய இருக்கு. ஆனால் நீ இறைவார்த்தைக்கு செயலாக்கம் தரும் பொழுதுதான் அத்துணை ஆசீர்வாதங்களும் உனக்கு. ஆனால் நீ இறைவார்த்தைக்கு செயலாக்கம் தராத பொழுது நீயே விழுந்துருவ. எப்படி இன்னொருத்தருக்கு பாதுகாப்பு கொடுக்க போற? உன்னாலேயே அதில் தங்கி இருக்க முடியாது. பிரைஸ் தி லார்ட். வலதுகரம் உயர்த்தி குரல் எழுப்பி சொல்வோமா? ஹல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. அப்போ முதல்ல சொன்னோம், நீ மண்ணுலகிற்கு நீங்கள் உப்பா இருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்றார், நம்மளை பார்த்துங்க. ரெண்டாவது, நீ உலகிற்கு ஒளியா இருக்கிற. மூணாவது சொல்றார், நீ பாறை மீது கட்டப்பட்ட வீடாக, யாரும் அதை அசைக்க முடியாத அளவிற்கு
நீ இருப்பாய். எப்பொழுது? இறை வார்த்தையை கேட்டு செயலாக்கம் தருகிற பொழுது. 4வது ஆசீர்வாதம் லூக்கா நற்செய்தி 8:15 எடுங்களேன். லூக்கா நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 15வது இறைவார்த்தை. நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளோ, அப்போ நல்ல நிலத்தில் விழுந்த விதையாக நீ இருப்பாய் என்று சொல்றார். யூ ஆர் எ குட் சீட் fallen in the good soil. நல்ல நிலத்தில் விழுந்த நல்ல விதை நீ. நல்ல நிலத்தில் விழுந்த நல்ல விதையாக நீ இருப்பாய். அந்த விதையினுடைய விதைக்காரருடைய உவமையெல்லாம் நமக்கு தெரியுங்க. விதைக்க போனார், அங்கங்கே போட்டார், முள்ளில் விழுந்துச்சு, ரோட்டில் விழுந்துச்சு, பாறையில் விழுந்துச்சு, போட்டோம். ஆனால் இறுதியாக முக்கியமான ஒரு வசனம் சொல்றார் பாருங்க. நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளோ. யார் அந்த நல்ல விதை? நல்ல நிலத்தில் விழுந்த விதை யாரு? கேளுங்க, அந்த வசனம் கேளுங்க. சீரிய நல் உள்ளத்தோடு வார்த்தையை கேட்டு அதை காத்து மன உறுதியுடன் பலன் தருகிறவர்களை குறிக்கும். பாருங்க, நல்ல விதையா நாம் இருக்கணுமா? நல்ல நிலத்தில் விழுந்த நல்ல விதையாக. அந்த விதை எப்படி இருக்குமா பாருங்க. சீரிய நல் உள்ளத்தோடு. ஏனோ தானவோன்னு கேட்காதான். இறைவார்த்தை கேட்கும் பொழுதே கவனமா கேட்பாங்களாம். சும்மா போட ஏதோ சொல்றாங்க, நமக்கு பிடிச்ச ஒரு ஜோக்கு வந்துச்சா, இந்த ஜோக்கும் இல்லை கேட்கும் இல்லை, என்ன வாழ் லைஃப், என்ன பிரசங்கம் இல்லை. இறைவார்த்தை எப்படி கேட்கணுமா? சீரிய நல் உள்ளத்தோடு கேட்டு. கேட்டால் மட்டும் போதாதான். கேட்பது தப்பல்ல, இங்க வந்தது தவறு அல்ல, இறைவார்த்தை கேட்பது தவறு அல்ல. அந்த சீரிய நல் உள்ளத்தோடு கேட்டு, அடுத்த வசனம் இங்க பாருங்க, அப்படிங்களேன், அதை காத்து வைக்கணும். விதையை ஈஸியா கொத்திட்டு போயிடுவாங்க, வெளியே போறதுக்கு கூட சொல்லுவாங்க. அது என்னங்க, எப்படிங்க எல்லாரையும் மன்னிக்க முடியும்? என் மாமியார் பண்ண கொடுமை உங்களுக்கு தெரியுமா? ஒரு அக்கா பக்கத்தில் காட்டு சொல்ல உடனே, ஆமாடி அதெல்லாம், ஆனால் அந்த அம்மாவாலையும் மன்னிக்க முடியாது. அவங்கெல்லாம் சொல்லுவாங்கடி, அவங்களுக்கு என்ன மாமியாரா இருக்கிறாங்க, நமக்கு தாண்டி கஷ்டம் தெரியும். இது கேட்ட இறை வார்த்தையை, சீரிய உள்ளத்தோட கேட்ட இறை வார்த்தை என்ன செய்யணுமா? காத்து கொள்ள வேண்டுமா? எதிர்மறையாக யாராவது சொன்னா உடனே ஆமா ஆமா போடக்கூடாதான். இறை வார்த்தைக்கு எதிர்மறையாக இதெல்லாம் அப்படி இல்லை, இப்படிலாம் நடக்குது, வாழ்க்கையிலேயே நடந்துருக்குதுப்பா, அப்படியே செய்வனு வச்சாங்கப்பா, வந்துச்சுப்பா, போச்சுப்பா, யாரோ ஏதோ சொல்றாங்க, நம்மளாம் என்ன தெரியுமா நம்புறோம்? பைபிள்ல நீ ஆண்டவர் நம்பினா உனக்கு இது இல்லைன்னு சொல்றோம். கடவுள் சொல்றாரு, என்னைக்கு 23 நினைக்கிறேன், யாக்கோபுக்கு எதிராக மந்திரமாயம் எதுவும் இல்லை, இஸ்ராயலுக்கு எதிராக குறிக்கூறல் யாதும் இல்லை. இது ஒரு இறை வார்த்தை, வாக்குறுதி, நம்ம வாழ்க்கையில் நம்ம நம்புறோம். இல்லை நீ வந்தான பக்கத்து வீட்டில் நடந்துச்சாமே, ஆமா எனக்கு கூட நடந்துச்சு, ஓ அப்படியா. இறை வார்த்தையை கேட்டோம், சீரிய உள்ளத்தோடு கேட்கல, அதை காத்து கொள்ளல. யாரோ ஒரு புயல் காற்று அடித்தது, ஒரு மழை வந்துச்சு, பக்கத்து வீட்டில் சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க இப்படிதான் நடந்துச்சு, இன்னொருத்தர் சொன்னாங்க. ஆனால் சின்ன பையனுக்கு போது என் சொந்தத்தில் ஒருத்தர் சொன்னாங்க, உனக்கு என்ன தெரியும்டா, 1 மணிக்கு பேய் வரதை நான் பார்த்தேன், அப்படியே மரம் ஆடிச்சு. நானும் அன்னைக்கு அந்த அம்மா அவ்வளோ ஸ்ட்ராங்காக சொன்ன உடனே ஓஹோ அப்படின்னா என் பாட்டி சொல்கிறது தான் ரைட்டாக இருக்கும். ஒரு பாட்டியில் நிறைய பாட்டிகளை ஒரு பாட்டின்னு வச்சுக்காங்க, இல்லாட்டி குடும்பத்தில் இருக்கிறவங்கலாம் இந்த வீடியோ கட் பண்ணி போட்டு என்ன அவ்வளோதான் கட் பண்ணிடுவாங்க. அப்போ அன்புக்குரியவர்களை நம்ம என்ன நம்ம செய்கிறோம்? யாரோ ஒருத்தர் சொல்கிறத கேட்குறோம், அதை காத்து வச்சுக்கிறோம். ஆனால் இறைவன் சொல்வதை நம்மால் காத்து வைக்க முடியல. சீரியன் உள்ளத்தோடு ஃபஸ்ட்டு கேட்கலங்க, நம்ம வந்த பிரச்சனையிலே பாதி மனசு போயிடுது. என்ன வசனம் ஆண்டவர் நம்மகிட்ட என்ன சொல்றாரு அது நம்ம மனசுக்குள்ள போறதில்ல. ஒன்று. ரெண்டாவது, போனாலும் அதை பாதுகாக்க தெரியல. அதனால தான் வேறு யாராவது ஏதாவது சொல்லும் பொழுது, நல்ல நிலத்தில் விழாத விதை கெட்ட நிலத்தில் விழுந்த கெட்ட விதை சொல்றதை கேட்டு நல்லதை இழந்துடுறோம். பிரைஸ் தி லார்ட். நீங்களும் நானும் நல்ல நிலத்தில் விழுந்த நல்ல விதையா இருக்கணும். அந்த விதையினுடைய குவாலிட்டி, தரம் 100%. என்ன தெரியுமா அந்த விதையினுடைய அந்த சீட்டினுடைய குவாலிட்டி? சீரிய நல் உள்ளத்தோடு கேட்டு அதை காத்து, அதோடு முடியலங்க, மன உறுதியுடன் பலன் தருகிறவர்களை குறிக்கும். மன உறுதியோடு இருக்கணும். கேட்ட இறைவார்த்தை, கடவுள் கொடுத்த வாக்குறுதி நடக்கும் என்றால் நிச்சயம் நடக்குங்க. அது காத்திருக்கணும்னா காத்திருக்கணும், நோ ப்ராப்ளம். நடந்தாலும் நடக்கலனாலும் பரவாயில்ல. ஆனால் இறைவன் மீது நம்பிக்கை வைக்கிற நான், சீரிய உள்ளத்தோடு கேட்கிற நான், பாதுகாத்து மன உறுதியோடு, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா, யாரோ ஒருத்தர் சொன்னதில் ஏதோ ஒரு தப்பு இருந்ததுன்னா பறந்து போறவர், கெட்ட விதையோ ஒரு பதிரை போன்றவர் உள்ள அல்ல. ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்கிற அன்பு பிள்ளையே, நீ நல்ல நிலத்தில் விழுந்த நல்ல விதையாக இருக்கிறாய். பிரைஸ் தி லார்ட். வலதுகரம் உயர்த்தி குரல் எழுப்பி சொல்வோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 5வது ஆசீர்வாதம் இயேசு சொல்றாரு, இந்த இறைவார்த்தை கேட்டு அதற்கேற்ப வாழ்கிறவர்கள் யார்? யோவான் நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 5வது வசனங்க. யோவான் 15:5.
வாசிங்க. நானே திராட்சை செடி, நீங்கள் அதன் கொடிகள். ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார். என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய இயலாது என்ற 5வது பண்பு என்னது? திராட்சை செடியோடு சேர்ந்த கொடியாக இருப்பதுதான் நமது வாழ்வு. கனி தருகிற பிள்ளையா இருக்கணும்னா திராட்சை செடியோடு சேர்ந்த கொடியா இருக்கணும். தனியா கொடியா உன்னால ஒன்றும் செய்ய முடியாது. நம்ம கொஞ்சம் வளர்ந்தோம், கொஞ்சம் வசனத்தை கேட்டோம், அல்லது கொஞ்சம் இறை வார்த்தையை படித்தோம், கொஞ்சம் இறை அனுபவம் கிடைச்சது. இப்போ செடியே இல்லாமல் கொடி செடியாவை பார்க்குது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. புரியலன்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா. செடியோடு சேர்ந்த கொடிக்குத்தான் ஆசீர்வாதம். நம்மளாம் நினைக்கிறோம் ஒரு சில இடத்துல வாழை தண்டில் எங்கெங்க, அது இறுதியில் தான். மாமர தண்டுலையா மாம்பழம் வருது? கிளைகளில் தான் வருது. கிளையா கொடியா? நமக்கு கொஞ்சம் ஆசீர்வாதம் கிடைச்ச உடனே தண்டே வேணாம், செடியே வேணாம், கொடியா நான் பார்த்துக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இது இறை வார்த்தை கேட்டு வாழ்கிற பிள்ளை என்றும் செடியோடு இணைந்த கொடியாக இருக்கும். பிரைஸ் தி லார்ட். பழம் எப்பயும் கிடைக்கிறது இறுதி பகுதியில் தான். கிளைகளிலிருந்து அதிலிருந்து நம்ம போய் இலைகளும் பூவும் காயும் கனியும் எல்லாம் வருவது மேலோட்டமாகத்தான். ஆனால் அவை அனைத்தும் தண்டோடு வேரோடு இணைந்திருப்பது போல ஆண்டவர் சொல்றார், என்னை விட்டு பிரிஞ்சு உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. செடியோடு உள்ள கொடிக்குத்தான் ஆசீர்வாதம். கொடி தனியாக ஒன்றும் தர முடியாது. நம்மள என்ன தெரியும்? அதான் சொல்றேன், ஒரு இறை அனுபவம் கொடிச்ச உடனே கொடி செடியாக பார்க்குது. 2 பிரசங்கம் வச்ச உடனே கொடி செடியாயிருச்சு. அல்லது 2 வசனம் கேட்ட உடனே ஒரு இறை அனுபவம் கிடைச்ச உடனே கொடி. நம்மளாம் கொடியா இருக்கிறோமா, செடியா இருக்கிறோமா? எப்படிப்பட்ட கொடியா இருக்கணுமா? செடியோடு சேர்ந்த கொடி. தொடர்ந்து அந்த பகுதியிலே சொல்லுவாங்க, நீ கொடியோடு செடியோடு சேர்ந்து இருக்காத கொடி என்றால், ஃபுல்லாக கன்ஃபியூஷன் ஆயிடுச்சா? செடி கொடி கொடி செடி. செடியோடு சேராத கொடியாக இருந்தது என்றால், அல்லது செடியோடு சேராத கொடி அல்லது மோசமான கொடியாக இருந்தால் அது என்ன செய்வாராம்? தலைவர் வந்து அதை கட் பண்ணி தூக்கி போட்டுருவாராம். ஒன்று, நீ கொடியாக இருக்கிற நாம் செடியோடு சேர்ந்து இருக்கணும். 2வது, செடி சொல்றதை மட்டும்தான் கொடி செய்யணும். நானே வளர்றேன், நானே போறேன், எனக்கு விருப்பமானது செய்யறேன்னா என்ன பண்ணுவாங்களாம்? அவர் தரித்து விடுவார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ செடியோடு இருக்கும் பொழுதுதான் கொடிக்கு என்ன வேணும் என்ன வேண்டான்றதை ஆண்டவர் அப்பப்போ கட் பண்ணி விடுவார். தேவையில்லாத நம்மகிட்ட இருந்து கரித்து விடுவார், தேவையானதை வளர்த்தி விடுவார், அது ஊக்கத்தை கொடுப்பார். அவரோடு எப்பொழுதும் இணைந்திருக்க எதையும் இழக்க தயாராகும். ஆண்டவருக்குள் வாழ வேண்டும் என்றால், சாட்சிய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்றால், ஒளியின் பிள்ளையாக இருக்க வேண்டும் என்றால், ஒளிக்கு எதிரான இருளின் பண்புகள் எது வந்தாலும் யாராக இருந்தாலும் அதை கட் பண்ணி போடுறதுக்கு, அது வேண்டாம் என்று வைப்பதற்கு ஆசீர்வாதம் இந்த செடியிடமிருந்து கிடைக்கும். பிரைஸ் தி லார்ட். வலதுகரம் உயர்த்தி குரல் எழுப்பி சொல்வோமா? ஹல்லேலூயா. அவரே கட் பண்ணி இணைந்து 2 விதமாக சொல்றார். ஒன்று, கொடியில் இருக்கிற தேவையில்லாத கட் பண்ணிவாரு. நீ செடியோட சேர உனக்கு விருப்பமே இல்லைன்னா இணைந்திராதவர்கள் எல்லாம் வெட்டி போடப்பட்டு அந்த கொடிகள் எல்லாம் ஒன்றாக சேர்த்து நெருப்பில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துருவாங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. வலதுகரம் உயர்த்தி குரல் எழுப்பி ஹல்லேலூயா. அப்போ 5வது சிந்தனை அன்புக்குரியவர்களே, செடியோடு சேர்ந்த கொடியாக நம்மை அர்ப்பணிக்கிற பொழுது, வேறொரு வார்த்தையில் சிம்பிளாக சொல்லணும்னா, என்னோடு இணைந்திராமல் உங்களால் ஒன்றும் செய்ய இயலாது. ஆண்டவரோடு இணைந்து இருக்கிற பொழுதுதான் இந்த இறை வார்த்தைக்கு செயலாக்கம் தர நம்மால் முடியும். ஒரு நாள் மட்டும் அவர் கூட இருந்துட்டு சார்ஜ் போட்டுக்கிட்டு 7-6 நாளைக்கு வெளியே போய் நம்ம விருப்பப்படி வாழ்ந்தோம்னா இருளின் பிள்ளைகளாகத்தான் இருப்போம். அதை விரும்பவில்லை ஆண்டவர். செயலாக்கம் தர வேண்டும் என்றால் அவரோடு இணைந்திருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். வலதுகரம் உயர்த்தி குரல் எழுப்பி ஹல்லேலூயா. இயேசு ஆண்டவர் சொன்ன 5 எடுத்துக்காட்டுகள், நம்மை பற்றி சொன்ன வார்த்தை. 1, மத்தேயு 5:13 என்னது? நீங்கள் மண்ணுலகில் உப்பாயிருக்கிறீர்கள். 2வது மத்தேயு 5:14 நீங்கள் உலகிற்கு ஒளியாயிருக்கிறீர்கள். 3வது லூக்கா 6:47 இறைவார்த்தை கேட்கிறவர்கள் எப்படியா? அவர் ஆழமாய் தோண்டி பாறையின் மீது அடித்தளம் அமைத்த வீடு கட்டியவருக்கு அவர்கள் ஒப்பாவார்கள். 4வது லூக்கா 8:15 நல்ல நிலத்தில் விழுந்த விதை
சீரிய நல் உள்ளத்தோடு இறை வார்த்தையை கேட்டு அதை காத்து மன உறுதியுடன் பலன் தருகிறவர்களை குறிக்கிறது. அஞ்சாவது யோவான் 15:5, திராட்சை செடியோடு சேர்ந்த கொடியாக நாம் இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். இறுதியாக ஆறாவது இயேசு ஆண்டவர் சொல்ற வசனம் மத்தேயு 7:17. இறைவார்த்தையை கேட்டு அதன்படி வாழ்கிறவர்கள் யார்? மத்தேயு 7:17 வாசிங்க. மத்தேயு 7:17 இறைவார்த்தை. நல்ல மரம் எல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரம் நச்சு கனியை கொடுக்கும். இறைவார்த்தையை கேட்கிறவர்கள் யார்? கேட்டு செயல்படுத்துகிறவர்கள் யார் என்று சொல்லுது. நல்ல மரம் கெட்ட மரம். நல்ல மரம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரம் கெட்ட கனிகளை. இதனுடைய பின்னணி இறைவார்த்தையை பற்றி தான் பேசுகிறாரான்னு புரிஞ்சுக்கணும்னா அதனுடைய 15 முதல்ல இறைவார்த்தை வாசித்தா போதும். போலி இறைவாக்கினர்கள் தலைப்பில் போலி இறைவாக்கினர்களை குறித்து கவனிக்கணும். நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். இல்லை நீங்கள் வாசிக்காதீங்க, கவனிங்க. அந்த போலி இறைவாக்கினர்கள் யாருன்னு சொல்கிறார் பாருங்க. இறைவார்த்தையை மட்டும் கேட்குறவங்க, செயல்படுத்தாதவங்க. இந்த காலகட்டத்தில் அவங்க என்ன செய்கிறாங்களா, ஓநாய்கள் அவர்கள் வெளியே. உண்மையில் ஓநாய்கள் ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்ட ஓநாய்கள். அவர்களுடைய சொல்லெல்லாம் ஆடு மாதிரி இருக்குது, செயல்கள் எல்லாம் ஓநாய் மாதிரி இருக்கு. ஏன்னா என்னை பார்த்து திட்டுற மாதிரி இருக்கு. அப்போ சொற்கள் ஆட்டை போலவும் செயல்கள் ஓநாயை போலவும். அதை கேட்கிற வார்த்தை, சொல்ற வார்த்தை மட்டும் ஆசீர்வாதமா இருக்கு. செயல்கள் எதிர்மறையாக இருக்கிறது என்றால் அது ஆசீர்வாதம் இல்லை. அதான் போலி இறைவாக்கினர். ஆட்டை போல பேசி ஆட்டை போல நடந்து கொள்கிறவன் தான் உண்மை இறைவாக்கினர். சொல்லிற்கேற்ப உன் செயல் இருக்கிறது என்றால் நீ உண்மையில் இறைவாக்கினன், நல்ல மரம் நல்ல கனி தரக்கூடிய பிள்ளை ஆண்டவர் சொல்றார். ஆனால் உன் சொற்கள் நல்ல மரம் போலவும் உன் செயல்கள் கெட்ட பழங்களை தருவது போல இருந்தது என்றால் நீ போலி இறைவாக்கின. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. வலதுகரம் உயர்த்தி குரல் எழுப்பி ஹல்லேலூயா. பாருங்க, நல்ல மரம் நல்ல கனி தரும், கெட்ட மரம் நச்சு கனிகளை கொடுக்கும். 25வது வசனம் அதிலே வாசிங்களே. 25 மன்னிக்கணும், 16வது வசனம். 15 வாசிட்டீங்க, 16. அவர்களின் செயல்களை கொண்டே அவர்கள் யார் என்று அறிந்து கொள்வீர்கள். முட்செடிகளில் திராட்சை பழங்களையோ முட்பூண்டுகளில் அத்தி பழங்களையோ பறிக்க முடியுமா? பாருங்க சொல்றார், அவர் செயலை பார். நல்ல இறைவாக்கினா கெட்ட இறைவாக்கினா, நல்ல மரமா கெட்ட மரமா, அதனுடைய செயலை பார், அதனுடைய கனியை பார். மரத்திற்கு எப்படி கனியை வைத்து நல்லது கெட்டதுன்னு முடிவு பண்றோமோ, இறைவாக்கினனுக்கு, இறைவார்த்தையை எடுத்து சொல்கிறவர்களுக்கு, இறைவார்த்தையை மனதில் ஏற்றுக்கொள்கிறவர்களுடைய வாழ்க்கையை நீ பார்க்கணுமா, தேர்வு வைக்க வேண்டுமா, வைத்துப்பார். நல்ல செயல்களை தருகிறவர்கள் என்றால் உண்மையான இறைவனது வார்த்தையை சுமக்கிறவர்கள். கெட்ட செயல்களை செய்கிறவர்கள் என்றால் நல்ல வார்த்தையை அறிவித்தால் கூட அவர்கள் போலி இறைவாக்கினர்கள், ஆட்டுத்தோலை போர்த்திய ஓநாய்களுக்கு நிகர். பிரைஸ் தி லார்ட். யாரையோ பற்றி, ஃபாதரை பற்றியோ சிஸ்டர் பற்றியோ பேசல, உங்களையும் என்னையும் பற்றி பேசுகிறோம். நம்மளாம் இந்த வசனம்லாம் கேட்கும்போது உடனே அவங்க அப்படி, ஆமாம் ஃபாதர் அவங்க அப்படி, இவங்க அப்படி, நம்ம அப்படி, நம்ம எப்படி? சொல்கிற வார்த்தையை கேட்கிற நான் நல்ல கனி தரனா? நல்ல வார்த்தையை வாயார பேசுகிற நான், எனது பண்புகளில் நன்மை இருக்கிறதா, நல்ல எண்ணம் இருக்கிறதா? பிரைஸ் தி லார்ட். நல்ல மரம் நல்ல கனியை கொடுக்கும், நச்சு கனியை கொடுக்கவே கொடுக்காது. ஆண்டவர் ஒரு சில மரத்தை, அத்தி மரத்தெல்லாம் பார்த்து சபிக்கிறார். அது என்ன தெரியுமா அடையாளம்? எதிர்பார்த்த நன்மை இல்லை. இஸ்ராயல் இடத்தில் எருசலேமில் இவ்வளவு நன்மை எதிர்பார்த்து தேவாலயத்திற்கு கடந்து செல்லும் பொழுது அங்க பிசினஸ் தான் நடக்குது, ஆசீர்வாதம் இல்லை. உன்னையும் என்னையும் பார்த்து இறைவார்த்தையை ஊட்டி ஊட்டி வளர்த்து, தியானத்தை வைத்து அல்லது பல அருட்சாதனங்களை கொடுத்து, ஆன்மீகத்தில் வளர்த்து, விசுவாசத்தை கொடுத்து, இவ்வளவு ஆசீர்வாதங்களை கொடுத்துட்டு உன்னை என்னையும் வந்து ஆண்டவர் தேடி பார்க்கும்போது வெறும் அத்தி இலைகள் மட்டும் தொங்குகிறது. வெளியே பார்த்தா ஃபுல்லா சூப்பரா இருக்கு, பழம் மட்டும்தான். அப்படி எதிர்பார்ப்போடு உள்ள வந்து பார்த்தா, மனசை பார்த்தா, இதயத்தை பார்த்தா, வார்த்தையை பார்த்தா, செயல்களை பார்த்தா ஒன்றும் இல்லைன்னு பொழுது எவ்வளவுக்கு அவர் மனது காயப்படும். அதனால் அன்புக்குரியவர்களே, நம் வாழ்வில் நம்முடைய செயல்களில் ஆசீர்வாதமான பிள்ளைகளாக வாழ வரம் கேட்கணும். இந்த இறை வார்த்தைகள் நம்மை கொஞ்சம் என்ன சொல்றது, இட் சுட் சேலஞ்ச் யூ. நம்மளை அப்படி குழுக்கணும். என்னடா இது, கேட்ட இறை வார்த்தை கேட்டுட்டு இப்படியே போயிட்டு இருக்கிறோமே, உவர்பற்ற உப்பா எத்தனை நாளைக்கு இருப்போம்?
இருளா எத்தனை நாளைக்கு இப்படியே வாழ்ந்துட்டு இருக்கிறது? கெட்ட விதையா எப்படி நடிக்கிறது? நல்ல விதையா எத்தனை நாளைக்கு நடிச்சிட்டு இருக்க முடியும்? பிரைஸ் தி லார்ட். கொடியோடு செடியோடு இணையாத கொடியாக எத்தனை நாள் தாக்கு பிடிக்க முடியும்? அந்த வாழ்க்கையே போராட்டமானது ஆனவல்லவா. மணல் மீதும் மண் மீதும் உள்ள வீடு போல, ஆனால் பார்ப்பதற்கு பெரிய பிரம்மாண்டமான அரண்மனை மாதிரி இருக்கு நம்ம வாழ்க்கை. ஆனால் அடித்தளமே இல்லை. கெட்ட மரம் போல, நல்ல மரத்திற்கான எல்லா சிம்பிளும் வச்சு, ஆனால் உள்ள ஒரு கனியும் இல்லாத நச்சு கனிகளை தருகின்ற மரமாக நாம் இருந்தோம் என்றால் எப்படி அன்பு பிள்ளையே ஒளியாகி ஆண்டவரை பின் செல்ல முடியும்? ஆனால் இந்த ஒளியாகி இறைவனது வார்த்தைக்கு ஏற்ப வாழ்ந்தோம் என்றால் திரும்பி ஓர்பற்ற உப்பா வாழ நம்மளால் முடியாது. இருளாக இருக்க நம்மளால் முடியாது. கெட்ட விதையாக இருக்க நம்மளால் முடியவே முடியாது. செடியை விட்டு ஒதுங்கி போன கொடியாக இருக்க முடியாது. அல்லது எந்த நிலையும் அது கெட்ட விதையாக இருக்கவோ, எல்லா நிலைகளிலும் ஆண்டவருக்கு விருப்பமான நல்ல அடித்தளத்தில் அமைக்கப்பட்ட வீடை போல எல்லா நிலைகளிலும் சாட்சியமான வாழ்க்கையாக நம் வாழ்க்கை அமையும்.